அவுதுல்லாஹி ஷைத்தான ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 874வது நாளை எட்டியிருக்கிறது. ஈரானுக்கும் அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டு படுகொலையாளர்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய யுத்தம் 9வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த நாளில் ட்ரம்ப் தன்னுடைய மிகப்பெரிய ஆயுதத்தை கையில் எடுப்பதாக இருக்கிறார். அதுதான் சரண்டர். நேற்றிலிருந்தே முணுமுணுக்க தொடங்கி விட்டார்கள். பல காரணங்கள் அதற்கு. போர் தொடங்கிய முதல் நாளிலே சொன்னார்கள் 580 இஸ்ரேல் அமெரிக்க இராணுவத்தினர் அழிக்கப்பட்டு இருக்கிறார்கள் கல்ஃப் கண்ட்ரீஸில் இருந்த வளைகுடா நாடுகளில் இருந்த பல்வேறு தளங்களிலும் என்று. அதை சொல்லுகின்ற போது ட்ரம்ப் இன்னும் பல உயிர்களை நாம் இழக்க வேண்டியது வரலாம் என்று சொன்னார். இப்பொழுது வருகின்ற அதிர்ச்சியான தகவல் என்னவென்று சொன்னால், குவைத்து முதலாய குவைத்திலேயே மிகப்பெரிய தளங்கள் அழிக்கப்பட்டு இருக்கிறது. அங்கேயே ஏறத்தாழ ஒரு 10,000 பேர் கல்ஃப் கண்ட்ரீஸில் மொத்தமாக வளைகுடா பகுதிகளில் 13,500 என்று சொல்லுகிறார்கள். இஸ்ரேலிய இராணுவத்தினர் காயம்பட்டும் அழிந்தும் இருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. அதன் பிறகு இஸ்ரேலுடைய இராணுவ அதிகாரிகள், அதன் பிறகு மொசாது, சிஐஏ ஏஜென்ட், இவங்கெல்லாம் ஒரு மீட்டிங்கில் கலந்து கொள்வதற்காக ஒரு பில்டிங்கை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது நேற்று காலையில் தான் அவங்க எந்த பில்டிங்கில் கூடுவாங்கங்கிறத அவங்க முடிவு செய்திருக்காங்க. அந்த பில்டிங்கில் அவங்க கூடின உடனே, அந்த கட்டடத்தில் அவர்கள் கூடின உடனே கரெக்டாக அந்த கட்டடத்தை ஈரான் அடித்து விட்டது. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், ஈரான் இஸ்ரேலினுடைய ஒவ்வொரு நகர்வுகளையும் துல்லியமாக அதனால் கவனிக்க முடிகிறது என்பதுதான் என்று பல பத்திரிகையாளர்கள் சொல்லிவிட்டார்கள். அப்போ இவ்வளோ தெளிவாக உங்களை குறிபார்த்து அடித்து கொண்டு இருக்கிறான். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இஸ்ரேலில் முன்னாடி அந்த 12 நாள் யுத்தத்தை மாதிரி இல்லை, நிறைய பிணங்கள் விழுகின்றன என்பதும் ஒரு உண்மை. வார்ன் பண்ணிட்டு தான் அடிக்கிறாங்க, எச்சரிக்கை கொடுத்து விட்டு தான் அடிக்கிறார்கள். சைரனை அவங்களுடைய அந்த வான்வெளி தடைகளில் தட்டு, பேட்ரியாட்டு போல உள்ள சைரனை எழுப்ப முடியாத அளவுக்கு அவை அழிக்கப்பட்டு விட்டன. அதனால் இவர்கள் திடீரென்று அந்த தாக்குதலுக்கு ஆளாகிறார்கள். உண்மையை சொன்னால், இஸ்ரேலிய இராணுவம் பொதுமக்கள் வாழக்கூடிய பகுதிகளில், கட்டடங்களில் போய் தஞ்சம் புகுந்து கொள்ளுகிறது, அல்லது தன்னுடைய ஆலோசனைகளை அங்கே தான் நடத்துகிறது. அவற்றை தாக்கும் போது பொதுமக்களும் தாக்கப்படுகிறார்கள் என்பதுதான் உண்மை. அதன் பிறகு சீனாவுடைய கப்பல் இந்த கல்ஃப் ஆஃப் ஓமன்ல கொண்டு வந்து நிறுத்தி அவன் தான் சேட்டலைட் இமேஜஸை எடுத்து கொடுக்குறான். நான் இதுக்கு முந்தின காணொலியில் உங்கள்கிட்ட சொன்னேன். அதாவது பெகிஸ்கியான், ஈரானுடைய பிரசிடென்ட் வளைகுடா நாடுகள்கிட்ட, இனிமேல் நாங்கள் உங்களை அடிக்க மாட்டோம், அடித்ததுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிட்டோம், நாங்கள் அமெரிக்க தளத்தை மட்டும்தான் அடித்தோம், உங்கள் மேலே எங்களுக்கு கோபம் இல்லைன்னு சொல்லி முடித்த உடனே ரஷ்யாவினுடைய ஜிபிஎஸ்ஸு, ரஷ்யாவுடைய சேட்டலைட் பல இமேஜஸை கொடுத்து, அதனால் அதில் எல்லாமே அமெரிக்க இராணுவத்தினர் 14 மாடி கட்டடம்னா நடுவில் 8வது மாடியில் இருக்கிறது. இந்த மாதிரி அவர்கள் இருந்த இடங்களை காட்டி கொடுத்தவுடன், இமேஜஸ் எடுத்து கொடுத்தவுடனே ஒரே ஒன்றா ஈரான் படைகள் அடித்து அழித்தன. இதனால பயங்கரமான சேதம். இப்போ எப்படி தெரியுமா தலைகளாக ஆகிப்போச்சு. கல்ஃப் கண்ட்ரியில் சவுதி அரேபியாவில் இருந்து கம்ப்ளீட் எம்பசியும் வெக்கேட் பண்ணிட்டு ஓடிட்டான். யார்? அமெரிக்கா. நீ ஒன்றை பார்த்துக்கோ, நான் என்ன காப்பாற்றிக்கிட்டேன்ட்டு ஓடி போயிட்டான். இப்போ சவுதி மன்னர் என்ன சொன்னால், இதுக்காக தானடா இவ்வளோ $1 பில்லியன் நான் எக்ரிமெண்ட் போட்டவங்க கூட நீ இப்படி கடைசி நேரத்தில் இப்படி கால வரையின்னு அவர் ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. வருத்தப்பட்டு ட்ரம்புக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. கத்தருடைய அமீர் ஹம்தா அல் தானி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த யுத்தத்துடைய கான்சிக்வன்சஸ், விளைவுகள் என்னவாக இருக்கும் என்பதை ஆலோசிக்காமல் நீங்கள் யுத்தத்தை தொடங்கியது தவறு. அதை என்ன சொல்றாங்கன்னா, கத்தர் அமீர் ஓன்ட் ட்ரம்ப், எச்சரித்தார். இதில் பல பொருளாதார பின்னுளைவுகள் நடக்க இருக்கின்றன, இதையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் நீங்கள் யுத்தத்தை ஆரம்பித்து விட்டாய் என்ற அளவில் அவர் சொல்லுகிறார். அதனால் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இப்போ உணவு தண்ணி எல்லாம் தட்டுப்படும் போல தெரியுது. மிகப்பெரிய தளத்தை, இராணுவ தளத்தை அங்கே வைத்திருந்தது தான் அவர்களுடைய மிகப்பெரிய தவறு. நேற்று நான் சொன்ன மாதிரி, இவங்க எதை பாதுகாப்புன்னு நினைச்சாங்களோ அந்த பாதுகாப்பு என்ன ஆகி போச்சு, இப்போ கைவிட்டுட்டு போயிட்டான்.
அவனால பாதுகாக்க முடியாதது மட்டுமில்ல, அது ஒரு பெரிய ஆபத்தாக மாறிவிட்டது என்பது மட்டுமில்ல, கையை கழுவிட்டு போறான். ஏன்னா அவனுக்கு எக்கச்சக்கமான இராணுவத்தில் உள்ளவர்களை இழந்து விட்டார்கள். ஆனா 8 பேர் இறந்தான், 9 பேர் இறந்தான், அவங்களுக்கு சல்யூட் பண்ணான்னு நமக்கு காட்டிட்டு இருக்கேன். முழுக்க முழுக்க போய் முழுக்க முழுக்க அவங்களுடைய இழப்புகள் பற்றி போய் அடுத்தது இவங்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பு என்னவென்று சொன்னால், சைனா வந்து ஒரு ஆப், பிடவ் ஆப்புன்னு ஒரு ஆப்பை உபயோகப்படுத்தி தான் எல்லா தகவல்களையும் கொடுக்குறான். அதே போல இந்த வானத்தில் வரக்கூடிய விமானங்களை முன்கூட்டியே கண்டுபிடித்து அழிப்பதற்கான ஆயுதத்தையும் கொடுத்திருக்கான். அதனால ஓரளவுக்கு ஈரானோட வான்வெளி பலமாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஆனாலும் இறப்புகள் நடந்துகிட்டு இருக்கு, தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு, பல இடங்களும் தாக்கப்படத்தான் செய்கின்றன. இன்னொரு கணக்குப்படி 1800 இஸ்ரேலிய இராணுவத்தினர், அமெரிக்க இராணுவத்தினர் கத்தர்ல மட்டும் இறந்திருப்பார்கள் என்று ஒரு கணக்கை சொல்லுகிறார்கள். ஆக இப்போ இழப்புகள் அதிகமாகவே தங்களுடைய அது பிறகு கல்ஃப் கண்ட்ரிஸ் இப்போ ஹெல்ப் பண்ணல பாருங்க. அதை என்ன எழுதுறான் நான் ஒரு பத்திரிகையால, கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாம் ஒருங்கிணைந்து ஈரானை தாக்குவதற்கு திட்டம் போடும்போது, நீ ஈரானிடம் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக நாம் தாக்குதல் நடத்த வேணுமா வேண்டாமான்னு பேசும்போது ட்ரம்ப் எல்லாத்தையும் காலவாரிட்டு போயிட்டான். 36,000 பேர் அமெரிக்காவுக்கு வந்துட்டாங்களாம் கல்ஃப் ஏரியாஸ்ல இருந்து. அதுல இந்த டிப்ளமேட்ஸ் அவங்க இவங்க உயிர் பிழைச்சி ஓடினவெல்லாம் உண்டு. அப்போ இப்போ இவங்களுக்கு வேற வழியில கல்ஃப் கண்ட்ரிஸுக்கு ஈரானிடம் அவர்கள் எங்களை அடிக்காத, இப்போ யாரு எங்களை அடிக்காதன்னு கேட்கக்கூடிய நிலைக்கு வந்துட்டாங்க. இப்போ யார் பாதுகாவலன்னு ஆயிட்டாங்க? ஈரான் வந்து இவங்களை பாதுகாக்கணுங்கிற மாதிரி ஆயிட்டு, இப்படியா செய்வாங்கிற ஒரு பெரிய நிலை. அதனால இங்க இஸ்ரேலில் விழக்கூடிய பிணங்கள் 32வது வேவ். இப்போ உங்களுக்கு நேற்று ஒரு பெரிய செய்தி, நியூ லீடர் எலெக்டட் ஃபார் ஈரான். யாரு? காமினியோடைய 2வது மகன் முர்த்தபா காமினி. அவர் வந்த உடனே கிளஸ்டர் பாம்பை தான் இனிமே பயன்படுத்தணும்னு ஆர்டர் போட்டிருக்காரு. அவரை நாங்கள் கொண்டு விடுவோம் இங்கே சொல்கிறாங்க, சகாதத்தை எதிர்பார்த்து தான்டா நாங்கள் இருக்கிறேன். அதான் அருமையாக அவருடைய கமெண்ட்டை பற்றி அருமையாக ஒரு ஜேர்னலிஸ்ட் சொல்லுறான், யூ கனாட் கில் பீப்புள் ஹூ வாண்ட் டு டை. அதாவது மரணத்தில் இன்பத்தை காணுகின்ற, சொர்க்கத்தை காணுகின்ற மக்களை கொன்று என்னடா செய்ய முடியும்? நீ கொல்லவே முடியாது. அவர்கள் எல்லா இடத்திலும் வாழ்ந்து கொண்டு இருப்பதாகவே கருதுகிறார்கள். இப்போ ட்ரம்புக்கு இன்னொரு நெருக்கடி என்னன்னா, அவர் சரண்டருங்கிற ஆயுதத்தை கையில் எடுக்கிறதுக்கு இன்னொரு நெருக்கடி என்னன்னா, இத்தாலி தெளிவாக சொல்லிட்டான், நாங்கள் வந்து ஈரானுக்கு எதிரான யுத்தத்தை நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம். நான் ஏற்கனவே ஒரு 7-8 நாடுகளை அதாவது இவங்களுக்கு எப்பவுமே உதவி செய்கிற நேட்டோ நாடுகளே பிரிஞ்சு போயிட்டான். அவங்க எங்களுக்கு கேஸ் பைப் லைனே அடைச்சி ஒடிச்சிட்டாங்க. கல்ஃபில் இவங்களுக்கெல்லாம் போகிற கேஸ் பைப் லைனை அடித்து உடைச்சிட்டாங்க. இது ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி நடந்தது. அதனால நேட்டோவும் ரன்னிங்காகவே, நேட்டோ உனக்கு உதவி செய்ய மாட்டோம்னு, நேட்டோ உனக்கு உதவி செய்ய மாட்டோம்னு சொல்ல மட்டும் இல்லை, ஆப்கானிஸ்தானில் உதவி செய்து என்னாச்சு? 51 நாடுகள் போனியால என்னாச்சு? அந்த கேள்வி இப்போ அடிக்கடி கேட்கப்படுகிறது. அடுத்தது, ஜெருசலத்தில் செட்டில்மெண்ட்டை ஈரான் தாக்கிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு பெரிய நன்மை விளைந்திருக்கிறது. அந்த மக்கள் நத்தியானுவை தேடுவது மட்டுமல்ல, செட்டிலர் அநியாயங்கள் மிக பெரிய அளவில் குறைந்து இருக்கின்றன. இந்த செட்டில்மெண்ட் தான் அவன் என்ன செய்யறான்னா, காசா கையை விட்டு போயிடும்னு சொல்லி வெஸ்ட் பேங்க்ல மேக்கரையில் தன்னால் முடிந்த அளவு இடங்களை கைப்பற்றணும். அதுக்கு ஒரேடியா 3000 குடியிருப்பு 4000 குடியிருப்புன்னு போட்டான். பெரும்பாலான குடியிருப்புகளை அழித்து விட்டார்கள். இதுல நமக்கு சங்கடமான செய்தி என்னன்னா, அலெக்சா 1967க்கு பிறகு, அல்லது முதல் சிலுவை யுத்தத்தில் 90 வருடங்கள் அவன கையில் இருந்த அதுக்கு பிறகு நம்ம கைக்கு வந்தது. இப்போ இந்த 8-10 நாட்களாகத்தான் அல்-அக்ஸாவில் தொழுகையில் நடைபெறாமல் இருக்கிறது. இருந்தாலும் சிலர் கேட்டுக்கு வெளியே தொழலாம்னு முடிவு பண்ணி, எல்லா கேட்டையும் பூட்டிட்டான், கேட்டுக்கு வெளியில போய் தொழுறாங்க, அவங்கள கைது செய்யறான். இருந்தாலும் அவர்கள் அல்-அக்ஸா நமக்கு சொந்தமானது என்பதை காட்டுகிறார்கள். இப்போ ஜெருசலத்தை ஈரான் தொடுத்து தாக்கிட்டு இருக்கதான் அவன் காரணமா சொல்றான். ஆனா அவங்க அந்த குடியிருப்புகள்லாம் அழிக்கிறாங்க. ஏன்னா அந்த டெமோக்ரஃபின்னு சொல்லுவாங்க, வர மக்கள் இதை மாத்துறான். முஸ்லீம்களெல்லாம் அடித்து விரட்டிட்டு அந்த இடத்துல குடியிருப்புகளை கட்டி யூதர்களை கொண்டு வந்து குடியமர்த்துறான். பின்னாடி இது எங்களுடைய பூர்வ பூமின்னு சொல்வதற்காக. ஆகவே அதை ஒரு பெரிய அளவில் ஈரான் நிறுத்திவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அடுத்தது, ஹைஃபா ரிஃபைனரி. இங்க ஈரான்ல ஒரு ரிஃபைனரி அடித்தாங்க.
பயங்கரமான தீ எரிந்தது, புகைமூட்டம் வந்தது. அந்த ஹைஃபா ரிஃபைன உடனேயே ஈரானும் ஹைஃபா ரிஃபைனரி அடிச்சிருக்கு, லெபனானும் ஹைஃபா ரிஃபைனரி அடிச்சிருக்கு. கம்ப்ளீட்டாக அங்கே புகைமூட்டம். 12 நியூக்ளியர் சயின்டிஸ்டை அதே இதில் போட்டு தள்ளியிருக்கு. 12 நியூக்ளியர் சயின்டிஸ்ட் இருந்த ஒரு கட்டடத்தை அடித்திருக்கிறார்கள். அது ஒளிந்து அத்தனை பேரும் இறந்திருக்கிறார்கள். அடுத்தது இது ஈரான் அரபு நாடுகளை இனிமே பாதுகாக்க வேண்டிய அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்ற நிலைதான் இப்பொழுது இருக்கிறது. மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஹர்முஸ் பகுதி ஜலசந்தி க்ளோஸ் பண்ணப்பட்டுடுது. எல்லா நாடுகளும் எண்ணெய்க்கு கஷ்டப்படுகின்றன. அமெரிக்காவில் உடனேயே தட்டுப்பாடு வந்துவிடும் போல தெரிகிறது. ஏனென்று சொன்னால் 3 அமெரிக்க ஆயில் டேங்கரை ஈரான் அடித்து இது பண்ணிடுது. ஈரான் அடித்து உடைத்து விட்டது, தாழ்த்து விட்டது அந்த கப்பல்களை. இப்பொழுது ஈரான் அறிக்கை விட்டு இருக்கிறது, யாருடைய கப்பல் அங்கே வந்தாலும் நாங்கள் அடிப்போம்னு. அடுத்தால நம்ம ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் நான் சொன்னால் ரொம்ப முக்கியமான தாக்குதல்களில் ஜெருசலத்தில் உள்ள குடியிருப்புகளை ஈரான் தாக்குவதும், அடுத்தது லெபனானில் இருந்து ஹிஸ்புல்லானுடைய தாக்குதலும். ஹிஸ்புல்லானுடைய தாக்குதல் நேற்று மட்டும் 20 டேங்குகளை உடைச்சி அழிச்சிருக்கு. அதே போல் கிரவுண்டு இன்ஃபில்ட்ரேஷன், அதாவது யூத படைகள் உள்ளே வராமல், அது இஸ்ரேலிய படைகள் உள்ளே வராமல் தடுத்தது மட்டுமில்லை, அவங்க முன்னேறி கொண்டு இருக்கிறார்கள். அதில் இஸ்ரேல் ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஹிஸ்புல்லாட்ட இருந்து வரக்கூடிய ராக்கெட்டுகளையும் ட்ரோன்களையும் எங்களால் தடுக்க முடியல. அப்போ என்னாச்சு, இந்த ஒரு 1.25 வருஷத்தில் நவம்பர் 27, 2024 ஒப்பந்தம் போட்டாங்க. இப்போ 2026 தான் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த 1.25 வருஷம் அங்கே சும்மா இருக்கல. அந்த ராக்கெட் கேப்பபிலிட்டிஸையும் ராக்கெட்டோடைய தாக்கும் தன்மைகளையும் அதே போல் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மிசிலோடைய தாக்கும் தன்மைகளையும் அதிகப்படுத்தி இருக்கிறார்கள். ட்ரோன்ஸோடைய தன்மைகளை அதிகப்படுத்தி இருக்கிறார்கள். அதனால் இஸ்ரேலை ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அது உயர்ந்து அவர்கள் அதை தயாரித்து தாக்கி கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் இவனுக்கு இப்போ மிகப்பெரிய தலைவலி. கோலான் ஹைட்ஸ் அவன் கையை விட்டு போகுது. இப்போ கம்ப்ளீட்டாக அவன் கையில் இல்லை. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கண்ட்ரோலில் அது இருக்குது. அங்கே உள்ள படம் தான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கு. அதை இவங்க இப்போ அடிக்கிறதாக இல்லை. ஆனால் இஸ்ரேலுடைய அவுட் போஸ்ட் அவ்வளோத்தையும் புதுசாக கொண்டு வந்த எல்லா போஸ்ட்டுகளையும் அடித்து முடித்து விட்டார்கள். அடுத்தது ஈரானில் இன்னும் ஒரு 3 ஸ்கூல் அடிச்சிருக்கான். அதில் ஒரு 30 குழந்தைகள்கிட்ட இறந்திருக்கிறார்கள். ஆயில ஈரான் என்ன செய்யுதுன்னா, கரக் ஐலண்டுன்னு சொல்லக்கூடிய தனக்கு சொந்தமான ஒரு தீவிலிருந்து தன்னுடைய கப்பல்களில் பெட்ரோலியத்தை ஏற்றி ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் சப்ளை பண்ணது. அதில் இருந்தால் இப்போ உலக நாடுகள்லாம் வாங்கினோம். நம்ம நாட்டுக்கே அமெரிக்கா மிக பெருந்தன்மையோடு நாம் புட்டின்ட்ட ரஷ்யாவில் எண்ணெய் வாங்கிடலான்னு நமக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் அனுமதியை தடுத்து வச்சுருந்தாங்க. நம்ம ஒரு காலனி நாடு தானே அவங்களுக்கு. அதனால் இப்போ அவங்க ரொம்ப பெருந்தன்மையாக நமக்கு ஆயில் வாங்கலான்னு. அது நேற்று வரதை இன்டர்பிரேட் பண்ணுறா என்ன தெரியுமா, இந்த ஆயில் கூட வந்துட்டு இருக்கக்கூடிய கப்பலுக்கு தான் புதுசாக வாங்கலாம்னு இல்லைன்னு. இப்போ ரஷ்யா விலையை என்ன செய்வான், இஷ்டத்துக்கு வைப்பான். ஒரு டிஸ்கவுண்ட்டும் கொடுக்க மாட்டான். ஏன்னா நீ அவன்கிட்ட தானே வாங்கி ஆகணும், உங்கள் எஜமானி இப்போ அவன்கிட்ட தானே வாங்கணும்னு சொல்கிறாரு. அதனால் நமக்கு பெட்ரோலியம் கேஸ் இதெல்லாம் தட்டுப்பாடு வருவது மட்டுமல்ல, விலையும் ஏறும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் இங்கே பொருளாதாரத்தை கொஞ்சம் நல்ல மேனேஜ் பண்ணால் அந்த விலையை ஏறாமல் பார்க்கலாம். இப்போ சரண்டர் ஆகிறதுக்கு ட்ரம்ப் விட்காஃபையும் குசூரையும் அவர் என்ன சொல்லாருன்னா, போர் முடிவுங்கிறது நான் நத்தியானுவை கேட்டு தான் செய்யணும். ஏன் நத்தியானுவை கேட்டு செய்யணும் கேட்குறான். அங்கே உள்ள செனட்டர்ஸ்லாம் கேட்குறான், ஏன் நீ நத்தியானுவை கேட்டு செய்யணும்? ஏன்னா எப்ஸ்டீன் ஃபைல் அவங்க கையில் இருக்கு. யார் நத்தியானு கையில். உனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை நீ எப்பொழுது இழந்தால் எப்பொழுது இஸ்ரேலுக்கு அடிமையானான். ஒரு எப்ஸ்டீன் ஃபைலை வச்சுட்டு எல்லா நாடுகளையும் ஆட்டி படைச்சிட்டு இருக்காங்க. அவன் இவனை போய் அங்கே உளுந்துட்டான்னு. அமெரிக்காவின் வீதிகளில் இன்னைக்கு எத்தனை குழந்தைகளை கொண்டாய், எப்ஸ்டீன் காலகட்டத்தில் தீவில் எத்தனை குழந்தைகளை கொண்டான்னா ட்ரம்ப் கேட்குறான். பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசுகிறான். ஈரானில் குழந்தைகளை கொண்டது ஈரான் தான். சவுதி அரேபியாவில் எல்லாத்தையும் அடித்தது ஈரான் தான். ஏன்னா சவுதி ஆயில் எண்ணெய் வளங்களை இஸ்ரேல் தொடுத்து தாக்கிட்டு இருக்கு. இப்போதான் புரியுது அரபு நாடுகளுக்கு. இப்போ அவனும் ஈரானை பழிக்கலை, ஈரானுக்கு மேலே பழி சொல்லலை. ஈரான்கிட்ட எப்படியா பாதுகாப்பு தேடலாமா தேடுறாங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கு அடி உள்ளது. ஈரானில் இருந்து பாதுகாப்புன்னு எக்ரிமெண்ட் வாங்கி பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை வாங்கிட்டு போன
அமெரிக்கா வந்து ஓடி போகுது. அதனால அவங்க நல்லாக அதை தெரிந்து கொள்கிறார்கள். ஆனா தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவோம்ல, கண்கட்ட பின்னே சூரிய நமஸ்காரம் எதுக்குன்னு, அது மாதிரி ஆயிட்டு இவங்க இப்ப அடிப்பதை நிறுத்தல. புது புது தளங்களை கண்டுபிடிச்சு சைனாவும் ரஷ்யாவும் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அடுத்தது லெபனானுடைய தாக்குதல் தான். நான் ஏற்கனவே சொன்ன பக்கால ஒரு பெரிய ஆம்புஷ் பண்ணியிருக்காங்க. 200 இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிந்திருக்கிறார்கள். இப்படி இன்னி வேற வழி இல்லைன்னு சொல்லி சரண்டர் ஒன்றையே கையில் எடுத்துக்கொண்டு தன்னுடைய அரபு அலிஸ்லாம் அரபு நாடுகள்லாம் வந்து ஐயா இப்படி ஏமாத்திட்டேன், ஒரு தான் யூ பெட்ரேடர்ஸுங்கிறான், ஒரு தான் வந்து இப்படியா விட்டுட்டு ஓடுவேங்கிறான். கத்தர் வந்து எச்சரிக்கை செய்கிறார். நிலையில் தங்களுடைய மிகப்பெரிய ஆயுதமாகிய சரண்டர் என்பதை கையில் எடுத்து விட்டார்கள். இனி கிரவுண்ட் இன்வேஷனை பத்தி பேச்சே இல்லை. காரணம் என்னன்னா, குர்திஷ் சண்டைக்கு வரமாட்டேன்டான். அமெரிக்கன் ட்ரூப்ஸை எங்கேயும் கொண்டு வைக்க முடியாது. ஆகாயத்தில் இருந்தால் நீங்கள் சண்டை போடணும், அதை தவிர வேற வழியே கிடையாது. லேண்ட் இன்வேஷனுக்கு வந்தால் பிரச்சனை. இதில் இன்னொரு முக்கியமான டெவலப்மெண்ட் என்ன தெரியுமா, நம்ம கவனிக்க வேண்டியது, 660 சன்னி உலமாக்கள் ஆப்கானிஸ்தான், அதாவது ஈரானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் பார்டரில் வாழக்கூடிய சன்னி உலமாக்கள் 660 பேர் ஜிஹாது, பச்சையா இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறாங்க, இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு எதிராக ஜிஹாதை அறிவித்திருக்கிறார்கள். ஈரானோடு எல்லா நிலையிலும் நிற்போம் என்று சொல்லி இருக்கிறார்கள். தாலிபான்களும் அந்த அந்த தீர்மானத்தையும் வரவேற்றிருக்கிறார்கள். ஆக ஒரு குளோபல் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸுக்கும் 2 பெரிய சைத்தான்களுக்கும் இடையில் யுத்தம் நடைபெறுகிறது. ஆக இதுல சைத்தானுடைய மிகப்பெரிய ஆயுதமாகிய அந்த சரண்டரை கையில் எடுத்து கொண்டிருக்கிறார். இப்போ அவங்க என்ன கவலைன்னா, விட்காஃபும் கௌசரும் இஸ்ரேலுக்கு போக முடியல. இஸ்ரேல்கிட்ட நீ காலில் ஒழியா அல்லது நாங்கள் வேற யாரும் வழியா காலில் உழவாங்கிறத இதில் வெக்கமே படுறது இல்லை. ஏன் இஸ்ரேலுக்கு அவங்க 2 போக முடியலன்னா, இஸ்ரேல் வானத்தில் எப்பவும் கிளஸ்டர் மிசைல்கள் காத்துக்கிட்டே இருக்கு, வந்துக்கிட்டே மலை போல பொழிந்து கொண்டு இருக்கிறது. 32வது வேவ அலை தாக்குதலை ஈரான் என்ன சொல்லுதுன்னா, டெடிகேட்டட் டு முஸ்தபா காமினி வந்து பதவியேற்றதை நாங்கள் கொண்டாடும் விதமாக இதை தாக்குகிறோம்னு. இதில் என்னென்ன ரொம்ப அதிசயமா இருக்குது, தெஹ்ரானோட வீதிகளில் முஸ்தபா காமினிக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய மக்கள் பெரிய அளவில் திரண்டு அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கோஷங்களை முழக்கிய வண்ணம் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆக அவருக்கு இனி உங்களுக்கு ரிஜிம் சேஞ்சுங்கிறது நிச்சயமா நடக்காது. ரிஜிம் சேஞ்ச் ஒருவேளை அமெரிக்காவிலையும் இஸ்ரேல்லையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கல்ஃப் கண்ட்ரீஸ்ல சில நாடுகளில், குவைத்து, பஹ்ரைன் போன்ற நாடுகளில் மக்கள் புரட்சி வருமா என்று எதிர்பார்ப்போம். இணைந்திருங்கள். எல்லா தகவலையும் தருகிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ்.